ஆண்டவருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆன்டி செமட்டிசம், யூதர்களுக்கு விரோதமான போர் எதிர்ப்பு எண்ணம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அனுதினம் போர்களை எதிர்கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ரட்சிப்புக்கான போர், பரிசுத்தத்துக்கான போர் என்று நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அமலேக்கியரின் கை சிங்காசனத்துக்கு, அதாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எப்பொழுதும் அது விரோதமாய் இருக்கிறபடியால் யுத்தம் தொடரும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அப்படி என்றால் அமலேக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜாதி, அது பாவத்துக்கு ஒப்புமையாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அனுதினம் பரிசுத்தமாகுதல் இந்த வாழ்க்கையில் நாம் தினமும் சந்தித்து கொண்டு வருகிற மிகப்பெரிய எதிரி பாவம்தான். அதனால்தான் எபிரேயரிலே வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அப்படி என்றால் நாம் அனுதினம் எதிர்கொள்ளுகிற இந்த பாவத்தை எவ்விதமாக ஹேண்டில் பண்ண வேண்டும், பாவத்தை எவ்விதமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரத்தில் 5 நிலைகளில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தேன். 5வது குறிப்பாக நாம் பாவத்தை என்று வெறுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தை கண்டு நாம் வெட்கப்பட வேண்டும். இந்த பாவத்தை செய்தால் இது நமக்கு வெட்கமாக தோன்ற வேண்டும். we should be ashamed of sin. அநேகர் அதை செய்துவிட்டு எந்த விதமான ஒரு வெட்கமும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். சில பேர் ஜெயிலில் அவர்களை கொண்டு போகும் பொழுது முகத்தை மறைத்து கொண்டு போவார்கள், யாரும் பார்க்கக்கூடாது. கைகளில் விலங்கு போட்டிருக்கும் பொழுது அந்த விலங்கையும் அவர்கள் துண்டினாலே அவர்கள் மூடிக்கொள்வார்கள். அவர்களுக்கு அது ஒரு வெட்கமாக தோன்றுகிறது, அது ஒரு அசிங்கமாக தோன்றுகிறது. பாவம் ஒரு அசிங்கமானது, நாம் மறந்து போகக்கூடாது. முதல் குறிப்பு, இந்த வாரத்தில் உள்ள முதல் குறிப்பு, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற அந்த பாவம், அதை விட்டு விலக வேண்டும். அடுத்த குறிப்பு, we should not master the sin. அப்படின்னால் அர்த்தம் என்ன? 2 வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம்மை சுற்றி கிருபை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய கிருபையை தருகிறார். கிருபை என்பது அவருடைய ஞானம், கிருபை என்பது அவருடைய வார்த்தை, கிருபை என்பது அவருடைய ஆவியானவர். ஆகவே அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய ஆவியானவர் சகலமும் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் எது மேற்கொள்ளும்? பாவம் ஒருபொழுதும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். அதனுடைய ஆங்கில வார்த்தை he should not master, அதிலே அவன் தொடர்ந்து ஜீவிக்க மாட்டான் என்று கூறப்படுகிறது. அருமையான பரிசுத்தமாகுதல் என்கிற ரட்சிப்பின் நிலைக்குள்ளாக வந்த தேவனுடைய பிள்ளைகள், பாவத்தை கண்டு எவ்விதமாக அதிலே நீங்கள் கையாளுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் சிந்திக்கும் பொழுது பாவத்தை கண்டு வெட்கப்பட வேண்டும். பாவத்திலே நாம் தொடரக்கூடாது. யார் எஜமான்? we should not master. அப்போ நாம் எதற்கு அடிமைகள் என்றால், நாம் நீதிக்கு அடிமைகள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாகி இருக்கிறோம். ஆகவே நாம் பாவத்திற்கு நாம் அடிமைகளாகக்கூடாது, அல்லது பாவம் நமக்கு எஜமானாகக்கூடாது. கடைசியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்கள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எதனால் காக்கிறான்?
கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறான், கர்த்தருடைய ஆவியினால் தன்னை காத்துக்கொள்கிறான், கர்த்தருடைய கிருபையினால் தன்னை காத்துக்கொள்கிறான். ஆகவேதான் இந்த 3 காரியங்களில் நாம் பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் கூறுகிறது. பரிசுத்தமாகுதல் என்பது அதனுடைய சரியான வியாக்கியானம் நம்மில் பாவம் இல்லாமல் இருப்பதும் கிறிஸ்து வசிப்பதும். அதாவது sanctification is absence of sin and presence of Christ. அப்படி என்றால் பொல்லாங்கன் நம்மை தொடான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. முதல் பாதுகாப்பு, பொல்லாங்கன் அவனை தொடான். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. எவ்வளோ அருமையான ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த வசனம் யோவான் 10:29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போது ரெண்டாவது பாதுகாப்பு, பிதாவினுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்படி சொல்லிட்டு நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போர் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே நாமும் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அனுதினம் போரை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்திற்கான போர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவேளை இந்த போரினாலே அநேகர் மடிகிறார்கள் என்று நினைக்கிறோம். டியூ டு வார் many are dying. No, இந்த போர் இல்லாமலே அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? பாவம் அநேகரை நித்திய ஆக்கினைக்குள்ளாக மடிந்து கொண்டு போகிறது. அதனால் நாம் ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நாம் பரிசுத்தமாவோம், அநேகரை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றுவோம். தேவன் இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.